வணக்கம். இது இந்த கேள்வி யாருன்னா, எதிர்க்கட்சி தலைவர்லாம் அவ்வளோ பேசினாங்கல்ல. அன்னைக்கு ஒரே ஒரு நாள் விஜய் பார்ட்டி ஃபண்டுன்னு பேசினப்ப, அவ்வளோ பிரச்சனை பண்ணி வெளியில அவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணி விஜய் மேல அவ்வளோ தவறுகள சுட்டி காமிச்சுட்டு வெளில போனீங்கல்ல. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? மக்கள் ஒவ்வொருத்தரும் நீங்க எவ்வளோ லஞ்சம் வாங்குனீங்கன்னு தெளிவா ரெக்கார்டோட கையில ரெக்கார்ட் இப்படி காமிச்சு காமிச்சு பேசுறாங்கல்ல. கல்வித்துறையில ரூ. 25,00,000 ஃபண்டு ரினியூவல் பண்ணணும்னா ரூ. 25,00,000. அதே மாரி பருப்பு வாங்குனதுல இது அதில ஒரு ஊழலு, ப்ளீச்சிங் பவுடர் வாங்குனதுல அதில ஒரு ஊழல்னு எல்லாருமே அந்த ரெக்கார்ட கையில வச்சுக்கிட்டு எங்கிட்ட இருக்குன்னு பேசுறாங்க. இப்ப கடைசியா பார்த்தீங்கன்னா, அந்த ஆம்னி பஸ் ரினியூவலுக்கு கூட ரூ. 5,00,000 பணம் வாங்குறீங்களே. அது எப்படிங்க அதெல்லாம் மக்கள் இப்போ பொறுத்துக்குவாங்க? அப்படி எவ்வளோ லஞ்சம் எப்படி லஞ்சத்தை வாங்கிட்டு அன்றைக்கி ஒரே ஒரு கேள்வி கேட்டோன்னா அவ்வளோ கோவப்படுறீங்களே. விஜய் சிஎம்மாக இருக்கனால தான் அந்த கேள்வி கேட்டாங்கன்னா அவ்வளோ கோவப்பட்டு அவ்வளோ கடுப்படிச்சு அவ்வளோ பேட்டி கொடுத்தீங்க. இன்றைக்கி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஜனங்களே வச்சு அதை பேசுகிறாங்களே. நீங்கள் எங்கள் ஜனங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டாக ஒரு ஆர்குமெண்ட் வைக்க மாட்டேங்க. எவன்ட்டடா நான் லஞ்சம் வாங்கினேன்? டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில், கல்வி டிபார்ட்மெண்ட்டில், இந்த உணவுத்துறை டிபார்ட்மெண்ட்டில் எவன்ட்ட லஞ்சம் வாங்கினேன்? எவனோ அந்த ப்ரூஃப் இருந்தால் என்கிட்ட கொடுங்கடான்னு ஒரு பேட்டி கொடுக்கலாம்ல. நீங்கள் அவ்வளோ தப்பு செய்யாத ஒரு ஆட்சியை நடத்திருந்தீங்கன்னா மக்கள்கிட்ட இன்றைக்கி தெளிவாக நீங்கள் அதை பேசியிருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் எல்லாருமே நீங்கள் தப்பு செஞ்சீங்க, என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது, நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன், நான் அவ்வளோ கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு மினிஸ்ட்ரி இவ்வளோ வாங்குறாரு, கரூரில் ஒரு ஆஃபீஸே போட்டிருக்காங்க, இது எஜுகேஷன் மினிஸ்ட்ரி மெட்ராஸில் ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸை போட்டிருக்காரு, பேங்க் மாதிரி நீங்கள் கலெக்ஷன் பண்ணி நடத்திருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு மக்களும் ஜனங்களும் ஒவ்வொருத்தர் ரெக்கார்டோட சொல்லும்போது நீங்கள் இப்போ வரைக்கும் யாருக்குமே அதுக்கான மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. பதில் என்கிட்ட இல்லை, பொய் சொல்கிறான்னு இல்லை. பொய் சொல்லியிருந்தால் நேரம் நீங்கள் ஒரு கேஸை போட்டிருக்கலாம்ல. இது மாதிரி அவதூறாக எங்களை செய்தி பரப்புகிறாங்கன்ட்டு எதுவுமே பண்ணாமல் பேசாமல் இருந்தீங்க. என்னங்க அர்த்தம்? அப்போ அது அவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மை. இதெல்லாம் நடந்திருக்கு, நீங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கீங்க, இதெல்லாம் எங்கே தெரிஞ்சு போயிருமோ அப்படிங்கிறனால இன்றைக்கி இருக்க ஆட்சி எப்படியாவது கலைச்சணுன்னு அதுக்கு ரொம்ப முனைப்பாக ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஜனங்க எல்லாம் உஷாராகிட்டாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன ஹோட்டல் கடையில் ஏதாவது தப்பு பண்ணால் கூட கூப்பிட்டு வீடியோ போகிற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இனிமேல் அதை மாற்றவும் முடியாது, திருத்தவும் முடியாது. வணக்கம்.